இங்கே நாங்கள் வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டு எப்படி வேலை செய்யணும், எப்படி ஒருத்தவங்க கூட இருக்கணும், எப்படி நம்ம வந்து மெச்சூர்டாக நடந்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் அண்ட் ஆஃபீஸில் எப்படி வேலை செய்கிறது. பொதுவாக வந்து இந்த 13, 14, 15 வயசில் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறது அவங்க பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கணும், ஏன் அவங்களுக்கு வெளியே கொண்டாந்து தொழில்திறன் கல்வி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. இவங்க வந்து ஏட்டுக்கல்வி பிடிக்காத மாணவர்கள் தான் இவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி அக்கௌண்ட் சர்வீஸ் பண்ணுறது எப்படி, வெல்டிங் பண்ணுறது எப்படி, அப்புறம் மற்றபடி ஒயரிங், சிங்கிள் பேஸ் 3 பேஸ்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த வேலையில் நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு குற்றம் நடக்கும்போது அந்த குற்றத்தை புரிந்தவர் எப்படி குற்றவாளியாக மாறினார் என்பதை எப்போதும் சமூகம் ஆராய முயற்சிப்பதில்லை. உண்மையில் நமது இந்திய இளைஞர்களில் பலர் பல்வேறு குடும்ப பின்னணிகளால், பல கசப்பான சம்பவங்களால், பல விரக்தியான சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டுத்தான் பாதை தடுமாறி தமது வாழ்க்கையை பாழாக்கி விடுகின்றனர் என்பது நம்மில் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது சமூகத்தால் திணிக்கப்பட்ட நிர்பந்தம் மட்டுமல்ல, நிஜமும் கூட. உண்மையில் மைஸ்கில் நிறுவனம் இருளில் இருக்கும் இந்திய இளைஞர்கள் பலரின் வாழ்க்கையில் ஒளியேற்றி அவர்களின் விரல் பிடித்து புதிய ஒரு சிறந்த வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பதில் இந்திய சமூகம் பெருமைப்படுகிறது. ஒரு வருஷத்தில் எனக்கு அவ்வளோ நான் எதுவுமே தெரிஞ்சுக்கல. ஆனால் அப்பயும் நான் ஸ்கில்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் செய்ய. அக்ரிகல்ச்சர், ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். மை ஸ்கில்லில் படித்து முடிஞ்சு வெளியே போயிட்டோன்னே இந்த ப்ளம்பிங், அக்ரிகல்ச்சர்லாம் வேலைக்கு ஹெல்ப் பண்ணும். வெளியே அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா மை ஸ்கில்லில் செகண்ட் சான்ஸ் கண்டிப்பாக தருவாங்க. அவங்க இங்கே வந்து படித்து அவங்க வாழ்க்கையில் முன்னேற ட்ரை பண்ணலாம். காலையிலேருந்து லஞ்ச் டைம் வரைக்கும் வந்து நான் கிளாஸ் போவேன். ஆஃப்டர் லஞ்ச் வந்து 5 மணி இருக்குது, 5 இல்லைனா 4 மணி வரைக்கும் நாங்கள் இங்கே வேலை செய்வோம். எனக்கு வந்து இது இங்கே எஸ்பிஎம் முடிச்சுட்டு எஸ்கேஎம் சிஜில் எடுத்துகிட்டு வெளியே போய்ட்டு இன்னும் நல்லா வேலை செஞ்சேன். எனக்கு அந்த வேலை வந்து பார்ட் டைமாக இருந்தாலும் கதையில் இந்த மாதிரி ப்ளம்பிங் அதெல்லாம் வேறு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் போகலான்னு இருக்கேன். நாம் இருக்கிறோம் என அவர்களின் உள்ளத்தை பலப்படுத்தி பயத்தை போக்கி சரியான பாதையில் பயணிக்க செய்து வாழ்க்கைக்கான பல்வேறு தொழில்களையும் அது கற்றுக் கொடுக்கிறது. இந்த அழகான முயற்சிக்கு ஆண்டுதோறும் பண பங்களிப்பு செய்யும் எம்பேங் இந்தியர்களின் இதயங்களில் ஆழமாக பதிந்திருக்கிறது. என்னுடைய பங்களிப்பில் ஒரு சிறு துளியேனும் இந்திய இளைஞர்கள் பலரின் வாழ்க்கைக்கு ஒளியேற்றுகிறது என எம்பேங்குடன் இணைந்திருக்கும் அத்தனை இந்தியர்களும் இனி பெருமைப்படலாம். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.